திமுகவில் இணையும் 5 முக்கிய புள்ளிகள். கூண்டோடு சரியும் விசிக. அதிர்ச்சியில் திருமா அண்ட் கோ. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையிலும் மாநில அரசியல் களம் இன்னும் அமைதியடையல. அடுத்தடுத்து அரங்கேறும் அதிரடி அரசியல் நகர்வுகளால் தமிழக அரசியல் சூழல் தொடர்ந்து உச்சக்கட்ட பரபரப்பிலேயே நீடித்து வருது. ஒருபுறம் ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான உட்கட்சி பூசல்களும், மறுபுறம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் பிளவுகளும் தேர்தல் கடந்த பின்னரும் தமிழக அரசியலை தகித்து கொண்டிருக்க செய்திருக்கு. அரசியல் வட்டாரத்தில் தற்போது கசிந்துள்ள மிக முக்கிய தகவல், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தலைவர்களாக வலம் வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் ஆளுங்கட்சியான திமுகவில் இணைய தயாராகி வருகிறார்கள் என்பதுதான். விசிகவின் முக்கிய முகங்களாக அறியப்பட்ட பனையூர் பாபு, ஆலூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன் மற்றும் SS பாலாஜி ஆகிய 4 முன்னாள் எம்எல்ஏக்களும் விரைவில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகி வருது. கடந்த தேர்தல் சமயத்தில் தொகுதி பங்கீடு மற்றும் கட்சி பொறுப்புகள் ரீதியாக ஏற்பட்ட சில அதிருப்திகளே இவர்களின் இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்று கூறப்படுது. விசிகவின் முக்கிய தூண்களாக கருதப்பட்ட இந்த 4 பேர் திமுகவிற்கு மாறினால் அது விசிக தலைமைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதிமுகவில் எடப்பாடி வேலுமணி இடையே சமாதான பேச்சுவார்த்தை, மறுபுறம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி மோதல்கள் தற்பொழுது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சியின் முக்கிய புள்ளியான SP வேலுமணி தலைமையிலான அதிருப்தி முகாமிற்கும் இடையே தீவிர பனிப்போர் நடந்து வருது. இந்த சூழலில் இரு தரப்பிற்கும் இடையேயான சமாதான பேச்சுவார்த்தை விரைவில் சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரியுது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைந்ததை தொடர்ந்து SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையிலான அணியினர் தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க தயாராகியிருக்கின்றனர். விஜயோடு நெருக்கம் காட்டி புதிய ஆட்சியில் முக்கிய பங்கை பெறலாம் என வேலுமணி தரப்பு கணக்கு போட்டது. இருப்பினும் வேலுமணி முகாமின் கணக்குகள் தவிடு பொடியாகி போயின. ஆட்சியில் தங்களுக்கு பங்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த வேலுமணி தரப்பினருக்கு தாவேக அரசியல் எந்த ஒரு அமைச்சர் பதவியோ அல்லது முக்கிய பொறுப்போ வழங்கப்படலை. நடிகர் விஜய் இவர்களை கண்டுகொள்ளாமல் ஒதுக்கியதால் வேலுமணி முகாம் தங்களது அரசியல் பிடியை இழந்து பலவீனமடைந்தது. தாவேக அரசிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காததால வேறு வழியின்றி மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் சமரசம் செய்து கொள்ளும் நிலைக்கு வேலுமணி தரப்பு தள்ளப்பட்டிருக்கு. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு கட்சியில் தனது ஒற்றை தலைமை பிடியை மேலும் வலுவாக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வர்றாரு. தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி அமைந்தாலும் கட்சி தாவல்களும் சமாதான பேச்சுவார்த்தைகளும் இரகசிய கூட்டங்களுமாக தமிழக அரசியல் களம் இன்னும் சில காலத்திற்கு ஓயாது என்றே தோன்றுகிறது. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.